வணக்கம் நண்பர்களே. இந்த உலகில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படாத மனிதர்கள் மிகவும் அரிது. ஒவ்வொருவரும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை உயர்த்த வேண்டும், சமூகத்தில் மதிப்புடன் வாழ வேண்டும், தங்கள் கனவுகளை நனவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. ஏன் சிலர் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள்? ஏன் பலர் திறமை இருந்தும் வாழ்க்கையில முன்னேற முடியாமல் தவிக்கிறார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை தேடினால் ஒரு பொதுவான காரணம் நமக்கு தெரியும். அது வறுமை அல்ல, அது கல்வி இல்லாமை அல்ல, அது வாய்ப்புகள் இல்லாததும் அல்ல. அந்த காரணம் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் என்பது உடலை மட்டும் பாதிக்கும் ஒரு பழக்கம் அல்ல, அது மனதை மெதுவாக பலவீனப்படுத்தும் ஒரு நிலை. இன்று செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு தள்ளுவது, செய்யக்கூடிய வேலையை பிறகு பார்ப்போம் என்று ஒதுக்குவது, இலக்குகள் இருந்தும் முதல் அடியை எடுக்காமல் இருப்பது, இவை அனைத்தும் சோம்பேறித்தனத்தின் வெளிப்பாடுகள். சாணக்கியரின் சிந்தனைகளில் காலத்தின் மதிப்பும் ஒழுக்கமும் மிக முக்கியமானவை. அவர் வலியுறுத்தியது என்னவென்றால், வெற்றி என்பது தொடர்ந்து செயல்படும் மனநிலையிலிருந்து உருவாகிறது. சோம்பேறித்தனம் அந்த செயல்பாட்டை தடுக்கிறது. ஒரு விவசாயி விதையை விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது. அதை போலவே ஒருவர் உழைக்காமல் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. கனவுகள் இருப்பது நல்லது, ஆனால் அவற்றை செயலாக மாற்றும் ஒழுக்கம் இல்லையெனில் அந்த கனவுகள் கனவுகளாகவே இருக்கும். சிறிது நேரம் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசித்து பாருங்கள். எத்தனை முறை நாளை தொடங்குகிறேன் என்று நினைத்திருக்கிறீர்கள்? எத்தனை புத்தகங்களை வாங்கி முழுமையா படிக்காமல் வச்சிருக்கிறீர்கள்? எத்தனை இலக்குகளை எழுதிவிட்டு சில நாட்களில் மறந்து விட்டீர்கள்? இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களிடம் மட்டுமே உள்ளது. சோம்பேறித்தனம் ஒரே நாளில் உருவாகாது. அது சிறிய பழக்கங்களில் இருந்து வளர்கிறது. இன்று 5 நிமிடம் தாமதம், நாளை அரை மணி நேரம் தாமதம், அடுத்த வாரம் ஒரு நாள் முழுவதும் தள்ளி போடுதல். இவ்வாறு அது நம் வாழ்க்கையில் வேரூன்றுகிறது. அதே நேரத்தில் உழைப்பும் ஒரே நாளில் உருவாகாது. அது சிறிய நல்ல பழக்கங்களிலிருந்து வளர்கிறது. தினமும் சிறிதளவு முன்னேற்றம், தினமும் சிறிதளவு ஒழுக்கம், தினமும் ஒரு நல்ல முடிவு. இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு வெற்றியாளரை உருவாக்குகின்றன. நாம் பல நேரங்களில் மற்றவர்களின் வெற்றியை பார்க்கிறோம், ஆனால் அவர்கள் தினமும் செய்த சிறிய முயற்சிகளை பார்ப்பதில்லை. ஒரு பெரிய மரம் இன்று உருவாகவில்லை. ஒரு சிறிய விதை, மழை, வெயில், பொறுமை, வளர்ச்சி, இவற்றின் பயனாக அது உருவானது. வாழ்க்கையும் அதுபோலத்தான். சோம்பேறித்தனம் நம்மிடம் பல பொய்களை சொல்லும். இன்று ஓய்வெடு, நாளை ஆரம்பிக்கலாம், இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது, ஒரே நாளில் என்ன மாறிவிடும்? இந்த எண்ணங்கள் இனிமையாக தோன்றினாலும் அவை நம்மை மெதுவாக நம் இலக்குகளில் இருந்து விலக்கிச் செல்கின்றன. இதற்கு மாறாக ஒழுக்கம் ஆரம்பத்தில் சற்று கடினமாக தோன்றும். அதிகாலையில் எழுவது கடினம், உடற்பயிற்சி செய்வது கடினம், தினமும் படிப்பது கடினம், வேலைகளை நேரத்தில் முடிப்பது கடினம். ஆனால் இந்த கடினமான செயல்கள்தான் பின்னர் எளிதான வாழ்க்கையை உருவாக்குகின்றன. ஒரு சிற்பி ஒரு பெரிய சிலையை உருவாக்கும் போது ஒரே ஒரு சுத்தியல் அடியால் அது உருவாகாது. ஆயிரக்கணக்கான அடிகள் சேர்ந்து ஒரு கலைப்பொருளை உருவாக்குகின்றன. அதேபோல் நாளும் நாம் எடுக்கும் சிறிய நல்ல முடிவுகள் நம் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. நண்பர்களே, சோம்பேறித்தனத்தை வெல்வது என்பது வெறும் அதிக வேலை செய்வது அல்ல, அது சரியான வேலையை சரியான நேரத்தில் செய்வது. உடலை மட்டுமல்ல, மனதையும் செயல்பட பழக்குவது. இந்த வீடியோ தொடரில் சாணக்கியரின் சிந்தனைகளால் ஊக்கமூட்டப்பட்ட பல நடைமுறை வழிகளை பார்ப்போம். உங்கள் நேரத்தை எவ்வாறு மதிப்பது, இலக்குகளை எவ்வாறு அமைப்பது, தள்ளி போடும் பழக்கத்தை எவ்வாறு மாற்றுவது, தொடர்ந்து செயல்படும் மனநிலையை எவ்வாறு வளர்ப்பது என்பதை கட்டம் கட்டமாக அறிந்து கொள்வோம். இன்று இந்த அறிமுகத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சோம்பேறித்தனம் என்பது விதி அல்ல, அது மாற்றக்கூடிய ஒரு பழக்கம். நீங்கள் இன்றைக்கு ஒரு சிறிய மாற்றத்தை தொடங்கினால் 1 வருடம் கழித்து உங்கள் வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கலாம். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கும் பரிசு அல்ல, அது ஒவ்வொரு நாளும் செய்யப்படும் சரியான செயல்களின் மொத்த பலன். அதனால் இன்று உங்களிடம் நான் கேட்க விரும்பும் ஒரு கேள்வி: உங்கள் கனவுகளை நீங்கள் வழிநடத்தப் போகிறீர்களா, அல்லது உங்கள் சோம்பேறித்தனம் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தப் போகிறதா? இந்த கேள்விக்கான பதில் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம். இது நமது பயணத்தின் தொடக்கம் மட்டுமே. அடுத்த பகுதியில் சோம்பேறித்தனம் ஏன் உருவாகிறது, அதன் உண்மையான காரணங்கள் என்ன என்பதை ஆழமாக பார்ப்போம். ஒவ்வொரு காரணத்திற்கும் நடைமுறை தீர்வுகளையும் விரிவாக அறிந்து கொள்வோம். நினைவில் கொள்ளுங்கள், கனவுகளை நனவாக்குவது அதிர்ஷ்டம் அல்ல, தினமும் விடாமல் செயல்படும் மனப்பாங்குதான்.